ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன திரிபனதாரி பார்பரிக் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சத்யம் ராஜேஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மோகன் ஸ்ரீவத்சா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சத்யராஜோட பேத்தி ஸ்கூல்ல இருந்து காணாமல் போயிடுறாங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்கே மீட் பண்றவர் தான் கான்ஸ்டபிள் சத்யம் ராஜேஷ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. அப்படியே பேரலா இன்னொரு குரூப், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காசுக்காக போதை பொருள்லாம் விற்கிறாங்க. அதோட மெயின் ஆள் வந்து மொட்டை ராஜேந்தர் தான். அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குது. அண்ட் இந்த காணாம போன பொண்ணுக்கும் இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இது என்ன லிங்க், பொண்ணுக்கு என்ன ஆச்சுது, சத்யராஜ் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, படத்துக்கு பார்பரிக் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அந்த பார்பரிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பேரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சத்யராஜோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்தது. எப்பவுமே அவர் கலக்குவாரு. ஸோ இந்த படத்துல ரொம்ப ஒரு பொறுப்பான தாத்தாவா அண்ட் அதே சமயத்துல செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கேரக்டரைசேஷன்ல வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சூப்பரா இருந்தது. சத்யம் ராஜேஷும் அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு கேரக்டர் ரோல்ல. இந்த காணாம போன பொண்ணை இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அதுக்கு கனெக்ட் பண்ற சில சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலன்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் என்னதான் பார்பரிக் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாலும் வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருக்குது. சரி, ஒரு பாயிண்ட்லயாவது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும், அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எந்த ட்விஸ்டும் பெருசா இல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கதையே ரொம்ப வளவளன்னு இழுத்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல ஸ்கிரீன் பிளேயும் ஒழுங்கா இல்லாதனால நமக்கே கதை வேற எங்கேயோ போயிட்டு வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சத்யராஜ் ஒரு பெரிய ஃபேக்டர் இந்த படத்தை கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓகேஷான வாட்ச் தான். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. கேஸ் நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக்.